ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் முடியல இதை பற்றி போகிறோம்னா அடமா பிராண்டை சேர்ந்த பிளெத்தோரா அப்படிங்கிற ஒரு பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நோவல் யூரான் 5.25%, இண்டாக்ஸாகார்ப் 4.5%, டபுள்/W அப்படிங்கிற விகிதத்தில் இதில் வந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்குது. அதாவது டபுள்/W அப்படின்னா இப்போ 4.5% அப்படிங்கிறது வந்து இப்போது ஒரு 100 கிராம் அப்படிங்கிற அளவில் 4.5 கிராம் இந்த மூலக்கூறு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து 1 லிட்டர் அப்படின்னா 45 கிராம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் ஃபார்முலேஷன் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எஸ்சி ஃபார்முலேஷன், சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு திக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பெருமளவு இந்த ஆர்கனோபாஸ்பேட், அதாவது இந்த ப்ரோஃபனோஃபோஸ் இந்த மாதிரியான பூச்சிகள் இருக்கக்கூடிய ஸ்மெல் இருக்காது. ஸோ இது வந்து ஆர்டர்லெஸ்ஸாக தான் இருக்கும். எதனாலனா இந்த ப்ரோஃபனோஃபோஸ் இல்லைனா குயினல்ஃபாஸ் இந்த மாதிரியான மூலக்கூறுகளை கொண்ட பூச்சிக்கொல்லிகளில் கலக்கக்கூடிய சால்வன்ஸ் வந்து அதிக அளவு கெமிக்கல் மூலக்கூறுகளாக இருக்கிறதுனால இது வந்து காற்றில் சுலபமாக பரவும். ஸோ அந்த மாதிரி இந்த பிளெத்தோரா பூச்சிக்கொல்லியில் வந்து சால்வெண்ட்டு கெமிக்கல்ஸுக்கு பதிலாக வாட்டர் மாலிகூல்ஸ் கலந்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து காற்றில் இதோட ஸ்மெல் வந்து பரவாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்த மூலமா நம்ம எந்த மாதிரியான பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக புழுக்கள் அழிக்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி. அண்ட் இது வந்து 2 விதமாக செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி. அதாவது புழுக்கள்னு பார்க்கும்போது எல்லா வகையான காய்ப்புழுக்களையுமே அழிக்கலாம். அண்ட் எல்லா வகையான பயிர்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான புழுக்களையுமே அழிக்கலாம். அதாவது எந்த ஒரு பூவை பயிர்களையும் சேதப்படுத்தக்கூடிய மொட்டு புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா எந்த ஒரு காய்கறி பயிர்களையும் சேதப்படுத்தக்கூடிய காய்ப்புழுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அண்ட் இலைகளை அரிக்கக்கூடிய பச்சை புழுக்கள், இலை வலை புழுக்கள், இலை சுரங்கப்புழு இந்த மாதிரியான பல்வேறு விதமான புழுக்கள் அழிக்கிறதுக்கு இந்த பூச்சிக்கொல்லி வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது 2 விதமாக செயல்படக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்டாக்ட் ஆக்ஷன் மூலிமா செயல்படும். அதாவது நேரடி தொடர்பு மூலிமா எந்தெந்த புழுக்கள் மேலே படுதோ அது எல்லாத்தையும் அழிக்கும். அண்ட் ஸ்டொமக் ஆக்ஷன், அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்துல புழுக்களை அறுத்து உண்ணும்போது அழியும். அண்டு கூடவே இது வந்து லோக்கலி சிஸ்டமேட்டிக், அதாவது இலைகளில் மட்டும் ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் இந்த மருந்து போய் சேர்றது மூலிமா இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய புழுக்களும் அழியும். அதாவது இந்த கூண்டு புழு, இலைவலை புழு இந்த மாதிரியான புழுக்கள் அழிக்கிறதுக்கு இது வந்து உதவும். அண்ட் இன்னொன்று, இது வந்து நீண்ட நாட்கள் செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி. எதனால் அப்படின்னா இதில் வந்து 2 மூலக்கூறுகள் இருக்குது. அண்ட் இந்த 2 மூலக்கூறுமே வேலை செய்யும் முறை வந்து வேறு. அதாவது இந்த இண்டாக்ஸாகார்ப் அப்படிங்கிற மூலக்கூறு வந்து புழுக்களை ஒரு சில மணி நேரத்துலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அழிய வச்சிரும். அண்ட் இன்னொன்று, இந்த நோவல் யூரான் அப்படிங்கிற மூலக்கூறு வந்து புழுக்கள் அடுத்தடுத்து வளர்ச்சி நிலைக்கு போகிறத வந்து தடுக்குது. ஸோ இதன் மூலயமா புழுக்கள் வந்து அழியும். அண்ட் லாங் டேர்மாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டெக்னிக் இந்த நோவல் யூரான் தான். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு சர்ஃபேஸ் ரெசிடியூவாக பயிர்கள் மேலே படிஞ்சு புழுக்களை அழிக்கிறதுக்கு செயல்படக்கூடிய மூலக்கூறு தான் இந்த நோவல் யூரான். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.8 ml-லேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ நார்மலாக நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 1.5 ml வரை கூட பயன்படுத்தலாம். இதுவே தீவிரமான புழுக்கள் தாக்குதல் இருக்கும் பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா பயிர்களில் ஃபைட்டோடோனிக் எஃபெக்ட் வந்து ஏற்படும். அதாவது நார்மலாக வரக்கூடிய வளர்ச்சியோட தற்காலிகமாக ஒரு சிறியதாக வளர்ச்சி வேகம் வந்து கிடைக்கும் பயிருக்கு. ஸோ இது வந்து இலைகள் வேகமாக வளர்கிறது போல் தென்படும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது புழுக்கள் தீவிரத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடைவெளி நாட்கள் வந்து அதிகரிச்சிக்கலாம். அதாவது குறைந்தபட்சம் 5லேருந்து அதிகபட்சம் 14 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தினா போதும். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்களில் கூடயோ இல்லைனா நுண்ணுச்சத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான்கோ த்ரில்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிர்வீக்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த 2 மூலக்கூறு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் கூட சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் வந்து அதீத புழுக்கள் தாக்குதல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அண்ட் நார்மல் டோசேஜில் கலக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதிலேயே 2 மூலக்கூறுகள் இருக்குது. அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட விலைன்னு பார்க்கும்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிக் கேட் அப்படிங்கிற ஆன்லைன் ஸ்டோரில் வந்து 350 ml 1059 ரூபா அப்படிங்கிற விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 1519 ரூபா அப்படிங்கிற விலையிலையும், 1 லிட்டர் வந்து 2859 ரூபா அப்படிங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.